ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி நாயனாருடைய கதைகளை பார்க்க போகிறோம். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே பெருமையாக வாழ்ந்து அது சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தே சிவனுடைய அருளை பெற்ற ஒரு நாயனார் அப்பூதி நாயனார். அவருடைய கதையை இன்று நாம் பார்க்க போகிறோம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போட்டுகின்றோமே. ஊழியகோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்து பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாரூரர் திருத்தாள் போற்றி. சோழ நாட்டிலே திங்களூர் என்கிற ஊரில அப்பூதி நாயனார் என்று ஒருவர் இருந்தார். இவர் சிவனடியார்களுக்கான தொண்டுகளை செய்பவர். இந்த தொண்டுகளை எல்லாம் யார் பெயரில் செய்கிறார் என்றால், திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பெயரில இவர் எல்லா தொண்டுகளையும் செய்கிறார். இவருக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய சாதனைகள், அதாவது அவருடைய அந்த பக்தி, அவர் மேல பக்தி பெற்று பக்தி வச்சு இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு என்னென்ன தோணுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு சுவாமிகள் பெயரே வைக்கிறார். வீட்டில் உள்ள தராசுக்கு திருநாவுக்கரசு தராசு, மாடுக்கு திருநாவுக்கரசு மாடு, ஆடுக்கு திருநாவுக்கரசு மாடு, பசுவுக்கு திருநாவுக்கரசு பசு, இப்படி தன்னுடைய மகனுக்கு திருநாவுக்கரசு என்று பெயர் சூட்டுகிறார். அதோடு இல்லாத இவர் செய்து வருகிற தொண்டுகள் இருக்கு இல்லையா, பள்ளியர் பந்தல் வச்சிருக்கிறாரு, நந்தவனம் வச்சிருக்கிறாரு, அன்னசத்திரம் கட்டுறாரு, இது எல்லாத்துக்குமே பேரு திருநாவுக்கரசு என்று பெயர் சூட்டி இவர் நடத்தி கொண்டு வருகிறார். இப்ப வரும்போது ஒரு முறை திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பழனம் என்ற இடத்துல போய் தரிசனம் செய்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இந்த திங்களூர் வழியாக போகிறார். அப்படி போகும்போது அங்க திருநாவுக்கரசு சுவாமிகள் பேர்ல தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க. இவர் போய் பார்க்கிறாரு. தண்ணீர் பந்தலை பார்த்துட்டு, இது என்ன இது திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய பேரு, நம்ம பேர்ல யாரோ வந்து தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்களே. உடனே அங்க இருக்கவங்க கேட்கிறார், ஐயா இந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் பேர்ல வந்து தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்களே, இது யாரு? அவங்க சொல்றாங்க, ஐயா இவர் வந்து அப்பூதி நாயனான்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்காரு. இவர் இதுக்கு மாத்திரம் வைக்கல, அங்க பாருங்க நந்தவனத்துக்கு திருநாவுக்கரசு நந்தவனம், அன்னச்சத்திரத்துக்கு திருநாவுக்கரசு அன்னச்சத்திரம், இப்படி ஒவ்வொருத்தர் இதுக்கும் திருநாவுக்கரசு சுவாமிகள் பேரையே வைத்திருக்கார். அவர் வந்து திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பக்தர். அவர் இங்கதான் இருக்கிறாரு, திங்களூர் தான் இருக்கிறாரு. அப்ப இவர் வந்து அவர் வீடு எங்கன்னு கேட்கிறார். உடனே அவங்க சொல்றாங்க, இது இப்போதான் அவர் இங்கிருந்து போனாரு, கொஞ்சம் தூரம் போய் அவர் இருக்கு பாருங்க, அதுதான் அவரோட வீடு அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு பதில் சொல்லி அனுப்புறாங்க. இந்த அப்பூதி அடிகள் இதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்திருக்கிறாரான்னு கேட்டா இல்ல, அவர் வேறு திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்ததே கிடையாது, யாரும் தெரியாது. இவருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு இவரை அவர் பேர்ல தொண்டு செய்து வரார். அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு சந்தோஷம் ஆயிட்டு என்ன செய்யறாரு, அவர் வீட்டுக்கு போறார். போயிட்டு அவர் வீட்டு வாசப்படியில் நிக்கிறாரு. உள்ள இருந்து அவர் பார்க்கிறார். பார்த்தால் ஒரு சுயநடியார் வெளியே நிக்கிறாரு என்று தோணுது. உடனே அப்பூதிவரிகள் உடனே அங்கிருந்து ஓடி வராரு. ஓடி வந்து சுவாமி சொல்லிட்டு அவர் வணங்கி வரவேற்று, என்ன காரியமாக இங்க வந்தீங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்போ திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்றாரு, இங்க ஒரு தண்ணீர் பந்தலை பார்த்தோம். அது திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், சுவாமிகள் தண்ணீர் பந்தல் எழுதியிருக்கு. அதுக்கு பிறகு நந்தவனம், தோட்டம், நட்சத்திரம் எல்லாமே வந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் பேர்லயே
எழுதி நடத்திட்டு வரீங்க. அப்ப கேட்டபோது நீங்க தான் அத நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதனால உங்கள பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கேட்கிறாரு, சரி நீங்க இதெல்லாம் உங்க பேர்ல செய்யாம, ஏன் வேற ஒருத்தர் பேர்ல செய்றீங்க? அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அப்பூதி அடிகளுக்கு அப்பூதி நாயனாருக்கு மனசுக்குள்ள கோவம் வந்துருச்சு. என்ன இவரு இப்படி கேட்கிறாரு? சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, நீங்க கேட்கிற கேள்வி என்ன கேள்வி இது? சமணர்களையும் அந்த சமண ராஜா இருந்தான் பல்லவ ராஜன். அவங்க 2 பேரும் செய்த இடைஞ்சல்கள் எல்லாம் சிவன் அருளாலே ஜெயிச்சவரு திருநாவுக்கர் சுவாமிகள். அதோடு இல்லாம சிவபெருமானை வணங்கினால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்கிற உணர்த்தியவரும் அவர்தான். அதோடு இல்லாம கல்ல கட்டி அவங்க கடல்ல போட்டாங்க. அத தூணையா வச்சு கடல்ல கடந்து வந்தவர் திருநாவுக்கர் சுவாமிகள். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமே இது. உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நீ வேறொரு பெயர் சொல்றீங்க ஒரு பேர. நீங்க சிவனடியான் வந்ததால நான் சும்மா இருக்கிறேன். நீங்க யாரு முதல்ல? அத சொல்லுங்க எனக்கு அப்படின்றார். நீங்க யாரு? எங்கிருந்து வரீங்க? அப்போ அவர் சொல்றாரு, அது ஐயா சமண மதத்துல சமண மதம் அப்படின்ற பாழும் குழியில விழுந்து கடை தேற முடியாம தவிச்ச எனக்கு சூளை நோயை கொடுத்து என்னை ஆட்கொண்ட சிவபெருமான் என்னை ஆட்கொண்டாரு. அந்த திருநாவுக்கரசு தான் நானு அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பூதிகாரிகளுக்கு ஒண்ணும் தாங்க முடியல. உடனே அவர் காலிலே விழுந்துடுறாரு. காலிலே விழுந்து, சாமி தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆனந்த கூத்தாடுறார். ஏன் திருநாவுக்கர் சுவாமி இதுவே பார்த்ததே இல்ல. கேள்விதான் பட்டிருக்காரு. இப்ப சுவாமிகள் திடீர்னு எதிர்க்கவே நிக்கிறாரு. என்ன செய்யறது? ஆனந்த சந்தோஷம் தாங்க முடியல. உடனே உள்ள வீட்டுக்குள்ள போறாரு. மனைவியை கூப்பிட்டுட்டு வராரு. பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வராரு. சொந்தங்கள் எல்லாம் வர சொல்றாரு. திருநாவுக்கர் சுவாமிகள் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஓடியாங்க எல்லாரையும் வர வைக்கிறார். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு? சுவாமிகளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் அவரு பாத பூஜை செய்யறாங்க. பாதத்துக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணி அதை எல்லா தலையிலும் தெளிச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவரை ஆசனத்தை உட்கார வச்சு அவருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்திட்டு திருநாவுக்கர் சுவாமிகள் கிட்ட இவர் பூஜைகளை சொல்றாரு. சுவாமி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு வேண்டார். சரி இவரும் சந்தோஷம் தாங்க முடியாம, ஏன்னா நம்ம பேர்ல வச்சிருக்க ஒரு பக்தன் எவ்வளவு உயர்ந்தவனான அவன் நம்ம கேட்டதை சொன்ன பதிலே இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. அவ்வளவு வெறி வச்சிருக்கான், நம்ம மேல பக்தி வச்சிருக்கான். சொல்லிட்டு கண்டிப்பா உங்க வீட்டுல சாப்பிடலாம் என்று சொல்லி ஒத்துக்கிறாரு. உடனே அப்பூதியடிகள் கறிகள் எல்லாம் ரெடி பண்றாரு, சமையல் பண்றாரு, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சுவாமிகள் வெளியே இருக்காரு. என்ன பண்றாரு? பையனை கூப்பிடுறாரு. பையன் பேர் என்ன? திருநாவுக்கரசு. மூத்த திருநாவுக்கரசு வா வர்றாரு. என்ன பார்க்கணும்? போயிட்டு சுவாமிகளுக்கு நல்ல ஒரு வாழை இலையா கட் பண்ணி எடுத்துட்டு வா. வாழை இலை அறுத்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே மூத்த திருநாவுக்கரசு கத்தி எடுத்துட்டு போய் ஒரு வாழை மரம், நல்ல வாழை மரம் பார்த்து, பெரிய வாழை இலை, நல்ல வாழையா பார்த்து அதை அறுக்கிறார். அப்படி அறுக்கும்போது அந்த வாழை மரத்துல ஒரு பாம்பு ஒன்று இருந்தது. அந்த பாம்பு என்ன செய்யுது? திருநாவுக்கரசு அவரோட கையை தீண்டிடுச்சு. மூத்த திருநாவுக்கரசோட கையை தீண்டிடுச்சு. ஏன்ற உடனே விஷம் வேறுது. இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள பாம்பு கொத்திடுச்சுன்ட்டு. இனிமேல் நம்மளால இருக்க முடியாதுன்னு தெரியுது. இந்த இலையை எப்படியாவது கொண்டு போய் வீட்டுல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஓடி வராது. அந்த பாம்பை உதறி தள்ளிட்டு நேரா வீட்டுக்கு அங்கிருந்து ஓடி வராது. தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு அவன் அம்மா இருக்காங்க. அவன் அம்மா எடுத்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே உடலெல்லாம் நீல கலராயிடுச்சு விஷம். அது நீரியா உள்ள பாம்பு கடிச்சிருக்கு. உடம்பெல்லாம் ப்ளூ நீல கலரா ஆயிடுது. அங்க இது கொடுத்துட்டு அப்படியே மயக்க வச்சு கீழே விழுந்துடுறாரு, இறந்துறாரு. இறந்த உடனே அப்பூதியடிகளும் ஒரு மனைவியாரும் பாக்குறாங்க. இது என்னடா இது? திருநாவுக்கரசு சுவாமிகள் யார் நினைக்கிற அப்பேற்பட்ட சுவாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு சாப்பிட போறாரு. இந்த நேரத்துல மகன் இறந்துட்டான். இப்ப அவர் எப்படி சாப்பிடுவாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்று நினைத்து இந்த குழந்தை அந்த மகனோட அந்த உடைய ஒரு பாவையில சுருட்டி அது தெரியாத இடத்துல கொண்டு போய் வச்சிடறாங்க. வச்சுட்டு சாமி உணவு இருந்த வாங்க சாப்பிடலாம், எல்லாம் தயாரா இருக்கு என்று சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே திருநாவுக்கரசு சுவாமிகளும் அவர் உடலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விபூதி தரிச்சுக்கிறார். விபூதி தரிச்சுட்டு இவர் அப்பூதியடிகளுக்கும் அவர் மனைவிக்கும் விபூதி கொடுக்கிறார். கொடுத்து தரிச்சுக்கிறாங்க. தரிச்சு முடிச்ச உடனே, "அப்பா
உன் பையனை கூப்பிடு, அவனுக்கும் விபூதி கொடுக்கணும். மூத்த திருநாவுக்கரசு சொன்னேனே, அவனையும் கூப்பிடு அப்படின்றார். சாமி, அவன் இப்ப இங்க உதவ மாட்டான் சாமி என்கிறார். இப்ப இங்க உதவ மாட்டானா? அது கேட்ட உடனே திருநாவுக்கரசு சுவாமிகள் மனசுல அந்த சிவனோட அருளால ஏதோ ஒரு கலக்கம் ஏற்படுது. ஏதோ ஒரு பிரச்சனை இங்க இருக்கு என்று ஒரு மனசுல தோணுது. உடனே சொல்றாரு, "என்ன நடந்தது? உண்மைய சொல்லு. உன் பையன் எங்க? என்ன பண்ணான் அவன்? உண்மைய சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்கிறாரு. வேற வழி இல்ல. எவ்வளவு நேரம் வச்சாங்க, பையன் மறைச்சிட்டு எப்படியாவது ஒரு சாப்பிட குடுத்துடலாம். சாப்பிட்டா போதும் நமக்கு. இது இடைஞ்சல் ஆகக்கூடாது. வேற வழி இல்ல. அவரு இப்ப கேட்கும்போது சொல்லிதான் ஆகணும். உடனே என்ன பண்றாரு, "சுவாமி, இந்த மாரி அவனுக்கு பாம்பு தீண்டி இறந்துட்டான். அவன அங்க பின்னாடி சுத்தி வச்சிருக்கோம். நீங்க உணவு இருந்துங்கன்றதுக்காக." என்ன காரியம் பண்ணீங்க நீங்க? ஒரு குழந்தையோட உடல வீட்டுல வச்சுக்கிட்டு நான் சாப்பிட முடியுமா? என்ன காரியம் பண்ணீங்க நீங்க? சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறார். உடனே என்ன பண்றாரு, நேரா நடந்து கோயிலுக்கு போறாரு. நீங்க அந்த குழந்தையோட பூத உடலை எடுத்துட்டு வாங்க. உடம்ப எடுத்துட்டு வாங்க. சொல்லிட்டு கோவிலுக்கு போறாரு. அங்க கோவிலாண்ட போயிட்டு, இந்த சுவாமியோட இந்த குழந்தையோட உடல கடத்துனாங்க. கடத்திட்டு பூஜை வேலைகள்லாம் பண்றாரு. இது திருநாவுக்கர் சுவாமிகள் ஒரு பதிகம் பண்றார். 10 பாடல்கள் பதிகம். "ஒன்று கொலாம்" என்று தொடங்கி 10 கொலாம்ன்னு முடிக்கிற மாரி ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனே, அப்பூதியடிகளோட மகன் மூத்த திருநாவுக்கரசு தூங்கி எழுந்திரிக்கிற மாதிரி உடனே எந்திரிச்சுடுறாரு. உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனாலும் இந்த அப்பூதியடிகளுக்கு ஒரு மனைவி என்னன்னா, இவன் வேற இந்த மாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இடைஞ்சல் பண்ணிட்டான். பொழச்சுட்டான். ஆனாலும் இவர் சாப்பிடுவாரா தெரியலையே! சாமிகள் சாப்பிடணுமே! அவர் சாப்பிடுவாரா தெரியலையே! இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, சுவாமி இந்த மாரி சொல்லப்போ, அவர் சரி நான் உங்க வீட்ல சாப்பிடலாம் வாங்க சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, மூத்த திருநாவுக்கரசரையும் உட்கார வச்சு, சுவாமிகளுக்கு அன்னம் படைக்கிறாங்க. அத சுவாமிகள் சாப்பிடுறாரு. சாப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அங்க தங்கி இருக்காரு. அவர் வீட்டிலேயே தங்கி இருந்துட்டு, அதற்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, வேற யாத்திரையாக வெளியே ஊர்களுக்கு போயிட்டார் திருநாவுக்கர் சுவாமிகள். இவர் என்ன பண்றாரு, அப்பூஜாரிகள் திருநாவுக்கர் சுவாமிகள் பேரிலேயே எல்லா திருத்தொண்டுகளும் செய்திருந்து நீண்ட நாள் வாழ்ந்து அதன் பிறகு சிவனுடைய பாதார பிந்தங்களை அடைந்தார், முக்தி அடைந்தார். இதுதான் அப்பூதி நாயனாருடைய கதை. மீண்டும் வேறொரு கதையோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.